ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனலில். ஸோ வரப்போகிற வாரத்தில் நம்ம வந்து ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா வாரமும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போடுறதுனால இது வந்து நம்ம 42 ஓகே 42வது வாரத்துக்குள்ள வீடியோ இது வந்து. ஸோ இந்த வீடியோக்கு நல்லா சப்போர்ட் கிடைக்குது. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறையா வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம ஃபேவரில் போய்கிட்டு இருக்குது, நம்ம எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னும் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம், அடுத்த வாரத்துக்கு என்னென்ன புது ஸ்டாக்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் சொல்ல போகிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு வந்து வரப்போகிற வாரத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிள் ஸ்டாக்காக வந்து அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து என்ன ஸ்டாக்னா இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் ரொம்ப நாளாக ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நான் எந்த இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணணும் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து 43 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருச்சு. நல்ல மூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வரை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீக் வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அந்த வீடியோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். லாஸ்ட் வீக் வந்து இங்கே இருக்கும்போது நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு புல் பேக் வருங்க. ஓகே, புல் பேக் வரும்போது மார்க்கெட் நம்ம வந்து பேனிக் ஆக வேண்டாம். நானும் ஜஸ்ட் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, மார்க்கெட்டோட இந்த லெவல் கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல ஒரு மூவ்மெண்ட் ஃப்ரைடேக்கு வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அதிலேருந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. மார்க்கெட் வந்து நம்ம ஃபேவரில் மூவ் ஆகிறது ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்லேருந்து நான் இப்போதைக்கு எக்ஸிட் பண்ணலை இன்னும். ஸோ வரப்போகிற வாரத்தில் இந்த ஸ்டாக் என்னோட ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து இதுதாங்க. ஸோ இதுவும் நான் வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லையும் நான் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா, ஃப்ரீ டெலிகிராம் குரூப் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே, ஸோ ரெண்டாவது ஸ்டாக் வந்து இதுதாங்க. இது வந்து நான் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். கொஞ்சம் நெகட்டிவ்லாம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தெரியுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து பலமுறை வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ மைட் பி இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பி மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ எதாக இருந்தாலும் மண்டேக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்கில் நம்ம எப்படி ஒரு மீனால் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோலேருந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்த ஸ்டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நல்ல ஸ்டாக்கு. நான் வந்து இந்த இதில் வந்து புதன்கிழமை இந்த இடத்துல நான் டார்கெட் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து டார்கெட் வந்து இதில் 60 பாயிண்ட் கிட்ட தான் நான் வந்து டார்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணேன். பட் நல்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. 80 பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து டார்கெட் புக் பண்ணி நான் வந்து வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்ததுனால எனக்கு டார்கெட் கிடச்சோன்னே நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் தான் முதல்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆகிருக்குது. நான் என்னோட ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதில் வந்து டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஸ்டாக்லையும் யாராவது டார்கெட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப நல்ல ஸ்டாக் போயிருக்குது இந்த ஸ்டாக். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பரவாயில்ல. மார்க்கெட்டில் திருப்பியும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தெரியுது. பட் இந்த இடத்துல இப்போதைக்கு நான் வந்து எதுவுமே என்ட்ரி பண்ணுற மாதிரி தெரில. பட் ஓகே, ஸோ அவங்களுக்கு என்ட்ரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெவல்கிட்ட மார்க்கெட்டுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திருப்பி இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரைஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் நான் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நல்ல ஒரு டார்கெட் கிடச்சிருக்குது. மார்க்கெட்டில் எப்போலாம் நமக்கு டார்கெட் கிடைக்குதோ ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பிகினராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு நல்ல ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருந்தாலும் சரி, உங்களோட டார்கெட்லேருந்து மார்க்கெட்டை வெளியே எடுக்க கற்றுக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு கரெக்டான ஸ்விங் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். இப்போ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எந்த ஒரு ஸ்டாக் வேணாலும் பிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிடுங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி ஸ்டாக்காக இருந்தாலும் லாங் டேர்முக்கு வந்து ரொம்ப நல்லா ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இதுதான் நான் ஒரு டிப்ஸ் வந்து கொடுப்பேன். உங்கள் டார்கெட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடணும். அதுக்கும் இல்லாமல் நீங்கள் மார்க்கெட்லேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் தாங்க வரும். ஸோ இது வந்து நான் என்னோட நிறைய வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். நானே இந்த தப்பு வந்து எனக்கே இந்த மாதிரி தப்புலாம் நிறைய தடவை வந்து நடந்திருக்குது. ஒரு டார்கெட் வந்து நல்ல டார்கெட் வரைக்கும் வந்துச்சு. நான் டார்கெட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணதில் ஃபுல்லாக மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு வந்து டோட்டலாக அகைன்ஸ்டாகவே போயிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மார்க்கெட்டில் எப்பவும் டார்கெட் வருதோ நம்ம டார்கெட்டில் வெளியே வர்றது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நான் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஸ்டாக் வந்து எடுத்ததுக்கு ரீசனும் நான் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருப்பேன். ஸோ நெறைய பேருக்கு வந்து இந்த இடத்துல தெரியும். நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்னு கேட்டிருந்தேன். மார்க்கெட்டில இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிற மாதிரி. ஸோ எடுத்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு. பட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணி திருப்பி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திருப்பி வந்து ரிஜெக்ஷன் எடுத்துச்சு. ஓகே. ஸோ ரிஜெக்ஷன் எடுத்து பரவால்ல. பட் என்னோட வியூ படி மார்க்கெட் இந்த இடத்துல அப்சைட் மூவ் வரணும். ஏன்னா மார்க்கெட் சில நேரம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல செல்லர் வந்தாங்களா? இந்த இடத்துல செல்லர் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வந்தோனே மார்க்கெட்டில எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் வந்து கீழ கொஞ்சம் இன்வைட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட டார்கெட் வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு நான் இதில வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியா வச்சுக்கிடுவேன். ஸோ தட் நான் வந்து ஒரு லாஸ்ல போனாலும் பெரிய லாஸ்ல வந்து போறதுக்கு வந்து இது இருக்காது. ஓகே. ஸோ 8 டூ 10 பாயிண்ட் நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ணி ஸ்டாப் லாஸ் வந்து குறையும். இன்கேஸ் மார்க்கெட் எனக்கு அகைன்ஸ்ட்டா போச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டாப் லாஸ் குடுப்பேன். ஓகே. ஸோ இது நான் வந்து இதில தெரிவிச்சுக்கிறேன் எல்லாத்துக்கும். பிகினருக்கு வந்து. ஸோ இதுவும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கைஸ். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஸ்டாக் வந்து எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஸ்டாக் தான். ஸோ இதில வந்து நான் லாஸ்ட் வீக் வீடியோல வந்து நான் ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்துருச்சு. ஓகே. பிரேக் அவுட் குடுத்துருச்சு. எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. பிரேக் அவுட் குடுத்ததுக்கு உடனே நம்ம வந்து எப்பவுமே என்ட்ரி எடுக்கக்கூடாது. பிரேக் அவுட்ல வந்து 2 விஷயம் இருக்குது. நான் அத கிளியர் பண்ணிக்கிறேன் எல்லாத்துக்கும். ஒண்ணு வந்து இது ரெசிஸ்டன்ஸு. ஓகே. இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இங்கேருந்து வருது. இங்கேருந்து வந்து இத வந்து பிரேக் அவுட் குடுக்குது. ஓகே. ஸோ இந்த பிரேக் அவுட் குடுக்குறதுல மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிய கேண்டில் கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு விஷயம் அப்படி இருக்குது. ஒரு பெரிய கேண்டில். இல்ல மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இங்கேருந்து கீழ இருந்து நல்லா ஸ்ட்ராங்கா வந்து இந்த இடத்துல ஒரு சின்னதா பிரேக் அவுட் குடுத்துட்டு, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு புல் பேக் எடுக்காம மார்க்கெட் இங்கேருந்து மேல போகும். இன்னொன்னு மார்க்கெட் நல்ல ஒரு ஹைகள் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இந்த கேண்டில் வந்து நல்ல பெரிய கேண்டிலா கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இது வந்து கண்டிப்பா ஒரு புல் பேக் எடுக்க கீழ வரும். ஓகே. ஸோ இந்த புல் பேக்ல வந்து புல் பேக்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும் எப்பவுமே. இந்த ஸ்டாக்ல வந்து நான் என்னோட எந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இதில வந்து ஒரு பிரேக் அவுட் குடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு புல் பேக்ல வந்து என்ட்ரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீக் வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன். இன்னும் இதில வந்து நான் வந்து என்ட்ரி வந்து பண்ணல. ஃப்ரைடே வந்து பார்த்தேன். இன்னும் கொஞ்சம் கீழ வருமா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் என்னோட லெவல் கிட்ட வரல. ஸோ மண்டேக்கு மைட் பி இது என்னோட லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா, எனக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல என்ட்ரி வந்து தெரியுது. ஸோ ரொம்ப நல்ல என்ட்ரி இந்த இடத்துல தெரியுது. இங்கே ஃபார் அப்சைடுக்கு வந்து பெரிய டார்கெட், ரொம்ப பெரிய டார்கெட். ஏன்னா 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சிருக்கிறேன். இதில வந்து மார்க்கெட் எப்படி போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ப்ரெடிக்ஷன் இருந்துச்சுன்னா, அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வாரத்துக்கு புது ஸ்டாக் வந்து நம்ம மார்க்கெட்டுக்குள்ள நம்ம சேனலுக்குள்ள என்ன கொண்டு வரப்போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் தாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் போல உங்களுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் இருந்தா கூட உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுரும். ஓகே. ஒரு நல்ல பிரேக் அவுட் ஸ்டாக் இது வந்து. ஓகே. ஸோ பிரேக் அவுட் ஸ்டாக் வந்து நம்ம அதிகமா பார்க்குறது கிடையாது. எப்பமாவது நம்ம கையில மாட்டுச்சுனா தான் ஓகே. நான் பிரேக் அவுட்ல வந்து அவ்வளோ இப்போ ட்ரேட் எடுக்கிறதே கிடையாது. நான் ரிவர்சல் வரும்போது மார்க்கெட் வந்து நல்லா கீழ இறங்குனதுக்கப்புறம், இந்த மாரி பாட்டம தான் பிடிக்கிறது நான் வந்து எப்பவுமே பார்ப்பேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து வந்திருக்குது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இதிலும் நல்ல ஒரு ஃபால் வந்திருக்குது. ஓகே. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஓகே 1700க்கு மேல இது வந்து ஹை அடிச்சிருக்குது. இப்பவும் கரண்ட்டா ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு 1200 கிட்ட இது வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ் வந்து வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து எனக்கும் தெரியுது. ஸோ வால்யூம் செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, வால்யூமும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நல்ல ஒரு புல்லிஷ் வந்து ஒரு நல்ல புல்லிஷா தான் தெரியுது. ஓகே. ஓரளவு ஓகே அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஒரு ட்ரேட் பிளான் பண்ணோம் அப்படின்னா, சின்னதா ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ட்ரேட் பிளான் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல வந்து மறக்காம வந்து அப்டேட் பண்ணிருவேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து எனக்கு இதுக்கு கீழ இந்த லெவலுக்கு கீழ நான் வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவேன். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள எங்கேயாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா, 200 பாயிண்ட்ஸ்க்கு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. மார்க்கெட்டோட பிஹேவியர பொறுத்து நம்ம வந்து டார்கெட்ட வந்து கூட்டியும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்ல இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக் நான் வந்து லாஸ்ட் வீக்கும் சொல்லியிருந்தேன். லாங் டெர்முக்கு ட்ரை பண்றவங்க இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா, நீங்க ஒரு லாங் டெர்ம்ல போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட வெல்த் கிரியேட் பண்றதுக்கு. இல்ல நீங்க வந்து ஒரு மந்த்லி சிப் பண்றீங்களோ, இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே. நீங்க ஒரு காசு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த காசு எந்த ஸ்டாக்ல வந்து போடணும்னு தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு லாங் டெர்ம்ல பார்க்கும்போது எனக்கு இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு நல்ல ஒரு கீழ இறங்கியிருக்குது. ஸோ வாங்கலாம். வாங்குற லெவல்ல தான் இருக்குது. ஓகே. ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து நான் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ லாங் டெர்முக்கு வந்து ஹோல்ட் பண்றவங்க இத வந்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு 6லேருந்து 7 ஸ்டாக் பார்த்துருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டாக்ல வந்து என்ன ப்ரெடிக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் உங்க ப்ரெடிக்ஷன வந்து நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. பார்த்து உங்களோட கமெண்ட் வந்து நான் வந்து பின் பண்ணி விடுறேன்.
ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம அடுத்த வாரம் அடுத்த ஸ்விங் ட்ரேடிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பாய்.